கோமாளி படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமான பிரதீப் ரங்கநாதன் தற்போது நடிகராக கலக்கி வருகிறார். இவர் நடிப்பில் கடந்த 2022ஆம் ஆண்டு லவ் டுடே என்ற படம் வெளியானது. அந்த திரைப்படத்தில் அட்டகாசமான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்த பிரதீப் ரங்கநாதன் தற்போது டிராகன் படத்தில் நடித்துள்ளார். இந்த படத்திற்காக இவர் வாங்கிய சம்பளம் குறித்த தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளது. அசோக் செல்வன் ஹீரோவாக நடித்த ஓமை கடவுளை திரைப்படத்தை இயக்கி இயக்குனர் அவதாரம் எடுத்த அஸ்வத் மாரிமுத்து தற்போது பிரதீப் ரங்கநாதனை வைத்து டிராகன் படத்தை இயக்கியிருக்கிறார். கல்லூரி கதையம்சத்தை கொண்ட இந்த கதையை இன்றைய இளம் தலைமுறையினரை கவரும் வகையில் அட்டகாசமான ஒரு நகைச்சுவை திரைப்படத்தை கொடுத்திருக்கிறார் அஸ்வத். இதில் பிரதீப் ரங்கநாதன், அனுபமா பரமேஸ்வரன், கயாடு லோகர், கௌதம் வாசுதேவ் மேனன், ஸ்னேகா, மிஷ்கின், விஜய் சித்து, ஹர்ஷத் கான் என பலர் நடித்துள்ளனர். ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரித்துள்ள இப்படத்திற்கு லியோன் ஜேம்ஸ் இசையமைத்துள்ளார். இந்த திரைப்படம் நேற்று தியேட்டரில் வெளியாகி தற்போது மிகப்பெரிய வெற்றி படமாக மாறி வருகிறது. பிரதீப் ரங்கநாதன் தனது இரண்டாவது திரைப்படத்திலேயே அட்டகாசமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். நடிகராக அவர் நடித்த லவ் டுடே படத்தை விட இரண்டாவது படத்தில் அவரின் நடிப்பு மெருகேறி இருப்பதாக படம் பார்த்த ரசிகர்கள் இணையத்தில் கருத்துக்களை பகிர்ந்து வரும் நிலையில் இந்த திரைப்படத்தில் நடிக்க பிரதீப் ரங்கநாதன் வாங்கிய சம்பளம் குறித்த தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. அதாவது இந்த படத்திற்கு பிரதீப் ரங்கநாதன் 12 கோடி ரூபாயை சம்பளமாக வாங்கியதாக கூறப்படுகிறது. இதற்கு முன் இயக்குநராக இருந்த பிரதீப்பின் சம்பளம் குறைவாக இருந்த நிலையில் நடிகராக மாறிய பிறகு அவரது சம்பளம் அதிரடியாக உயர்ந்துள்ளது. டிராகன் படத்தை தொடர்ந்து விக்னேஷ் சிவன் இயக்கி வரும் லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தின் படப்பிடிப்புகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இந்த படத்திலிருந்து தீமா தீமா என்ற பாடல் வெளியாகி இணையத்தில் வைரலானது. டிராகன் திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து அனைவரது பார்வையும் தற்போது லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் படத்தின் மீதுதான் உள்ளது.